செழுமையான பசுமை நிறைந்த ஒரு அமைதியான காட்டில் ஒரு மென்மையான கரடி சூரிய ஒளி படர்ந்த பாதைகள் வழியாக சென்றது. அதன் அடர்த்தியான ரோமங்கள் மேலே உள்ள உயரமான மரங்கள் வழியாக வடிகட்டும் மென்மையான சூடான ஒளி பிடித்தன. பறவைகளின் கீச்சொலி, இதமான காற்றில் இலைகளின் சலசலப்பு, காட்டுப்பூக்களின் மேல் நடனமாடும் தேனீக்களின் மெல்லிய சலசலப்பு போன்ற மென்மையான ஒலிகளுடன் காடு உயிருடன் இருப்பது போல் தோன்றியது. கரடி ஒரு கொத்து பிரகாசமான மலர்களை முகர்ந்து பார்த்தது. அவரது ஆழமான பழுப்பு நிற கண்கள் காட்டின் துடிப்பான அழகை எடுத்துக்கொள்ளும் போது அமைதியான மகிழ்ச்சியை பிரதிபலிக்கின்றன. இது அவருக்கு மிகவும் பிடித்த நேரம். சுதந்திரமாக அலைந்து திரிவது, அவரது வீட்டின் வாசனைகளையும் காட்சிகளையும் ரசிப்பது, காட்டின் இதய துடிப்புடன் பொருந்தக்கூடிய அமைதியான மற்றும் நிலையான வேகத்துடன் நகர்வது. இங்கே இயற்கையின் அதிசயங்களால் சூழப்பட்ட அவர் தூய்மையான மனநிறைவை கண்டார். கரடி காட்டில் அலைந்து திரிந்தபோது பிரகாசமான ஒன்று அவன் கண்ணில் பட்டது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவனது இதயம் உற்சாகத்தால் துள்ளியது. அவருக்கு மேலே வட்டமிட்டு ஒரு அற்புதமான பட்டாம்பூச்சி காற்றில் சறுக்கியது. அவளுடைய சிறகுகள் ஒரு உயிருள்ள வானவில் போல சூரிய ஒளியில் மின்னும் வண்ணங்களின் துடிப்பான நாடா. மயங்கிய கரடி அருகில் இருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை எதிர்க்க முடியாமல் சில அடிகள் முன்னோக்கி சென்றது. வாவ்! அவர் கூச்சலிட்டார். அவரது குரல் பிரமிப்புடன் நிறைந்தது. அந்த அழகிய பட்டாம்பூச்சியை பார்! அவனது ஆர்வத்தால் கரடி அவளை பின்தொடரத் தொடங்கியது. அவனுடைய கனமான பாதங்கள் காட்டில் மெதுவாக துடித்தன. பட்டாம்பூச்சி அவனது அணுகுமுறையை உணர்ந்து மெதுவாக அவனை எதிர்கொள்ள திரும்பியது. அவளுடைய இறக்கைகள் மென்மையான தாள அலைகளில் துடிக்கின்றன. அவள் அவனுக்கு முன்னால் நின்றாள். அவளுடைய குரல் மென்மையாக ஆனால் நிலையானது. ஏன் என்னை துரத்துகிறாய் கரடி? அவள் மென்மையான இறக்கைகளை அவனை நோக்கி சாய்த்து கேட்டாள். அவளது அமைதியான பார்வையில் சற்று ஆடுகளாக உணர்ந்த கரடி நின்றது. உன் அழகான சிறகுகளை நான் அருகில் பார்க்க விரும்பினேன் என்று அவர் ஆர்வத்துடன் கூறினார். அவரது கண்கள் பாராட்டுதலால் விரிந்தன. பட்டாம்பூச்சி கரடியின் முன் அழகாக வட்டமிட்டது. அவளுடைய இறக்கைகள் மெதுவாக தாள அலைகளில் நகர்ந்தன. அவள் குரல் அமைதியாக இருந்தது. அவள் பேசும்போது ஒரு மென்மையான ஞானத்தை சுமந்தாள். நீங்கள் என்னை நோக்கி விரைந்தால் நீங்கள் என்னை காயப்படுத்தலாம் என்று அவள் சொன்னாள். மெதுவாக ஒன்றாக நடப்போம். அந்த வழியில் நீங்கள் என்னை எந்த தீங்கும் செய்யாமல் பார்க்க முடியும். கரடி அவரது உற்சாகம் இப்போது புரிந்து கொண்டு தணிந்தது. யோசிக்க நிறுத்தி அவர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து தனது ஆற்றலை தீர்த்தார். பின்னர் கவனமாக அளவிடப்பட்ட படிகளுடன் வண்ணத்து பூச்சியுடன் மெதுவாக நடக்கத் தொடங்கினான். அவளுடைய அழகான அசைவுகளுடன் அவனது வேகத்தை பொறுத்த அவரது பார்வை மென்மையாக்கப்பட்டது. படிப்படியாக அவர் ஒவ்வொரு விவரத்தையும் கவனிப்பதை கண்டார். அவளுடைய சிறகுகளை அலங்கரிக்கும் சிக்கலான வடிவங்கள், ஒளியில் அவளது வண்ணங்கள் மாறும் விதம், ஒவ்வொன்றும் அதன் சொந்த அற்புதம். அவர்கள் காடு வழியாக ஒன்றாக நகர்ந்தபோது கரடி ஒரு புதிய வகையான மகிழ்ச்சியை உணர்ந்தது. அது அவர்களின் பயணத்தின் அமைதியான தருணங்களில் மலர்ந்தது. அவனது ஆர்வத்தால் தனக்கு முன்னால் இருக்கும் உண்மையான அழகை இழக்க நேரிட்டதை அவன் உணர்ந்தான். இப்போது மெதுவாக நடக்கும்போது அவர் முன்னெப்போதையும் விட அவசரமான நாட்டத்தில் இருப்பதை கண்டார். பட்டாம்பூச்சியின் பொறுமையான நிறுவனத்தில் அவர்களை சுற்றியுள்ள காடு வளமானதாக தோன்றியது. அவர் இறுதியாக காணக்கூடிய நுட்பமான அதிசயங்களால் நிரம்பியது. கரடியும் பட்டாம்பூச்சியும் ஒரு அமைதியான காட்டுப்பாதையில் ஒன்றாக நடக்கின்றன. மரங்கள் வழியாக மென்மையான சூரிய ஒளி வடிகட்டப்படுகிறது.
கரடியின் ஒரு காலத்தில் கனமான படிகள் இப்போது அமைதியாகவும் கவனமாகவும் உள்ளன. அவர் பட்டாம்பூச்சி தன்னை சுற்றி அழகாக படபடப்பதை பார்க்கிறார். அவள் காற்றில் மெதுவாக நகர்வதை பாராட்டுகிறார். பட்டாம்பூச்சி கரடியின் மூக்கில் சிறிது நேரம் இறங்குகிறது. நம்பிக்கையின் ஒரு சிறிய நட்பு சைகை. கரடி மென்மையாக புன்னகைக்கிறது. முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. தனது மென்மையான நண்பரை திடுக்கிட விரும்பவில்லை. அந்த நாளிலிருந்து கரடி பொறுமை மற்றும் மென்மையின் மதிப்பை கற்றுக்கொண்டது. சில சமயங்களில் எதையாவது பாராட்டுவதற்கான சிறந்த வழி உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்வதாகும்.